Hello everyone, welcome to my channel Code with NFS. Java tutorial for beginners. Beginnersக்காக ஒரு introduction video ஜாவாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த ஒரு ஐடி கம்பெனி இன்டர்வியூக்கு போனாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஒரு லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜில் கன்ஃபார்மாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம ஜாவா வந்து கற்றுக்கிட்டோன்னா எல்லா லாங்குவேஜும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாவா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லாங்குவேஜு கூட. அந்த ஜாவாவை நம்ம தெளிவாக நல்லா ஃபோக்கஸ்டாக கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எல்லாருமே இப்போ ஐடி கம்பெனி போகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக ஒரு லாங்குவேஜில் கன்ஃபார்மாக தெளிவாக இருங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜாவா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்ம இது கேள்விப்பட்டிருவோமா? ஜாவான்றது தெரியும், ஆனால் ஜாவாவுக்கு ஒரு பேர் இருக்கா, அது இப்போ தாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆமாம், ஜாவாவுக்கு ஒரு பேர் இருக்குது. ஜஸ்ட் அனதர் விர்ச்சுவல் ஆக்சிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படின்வாங்க. ஃபஸ்ட் அப்பியர் பார்த்தோன்னா May 23, 1995. இது கிட்டத்தட்ட நம்ம கரண்ட் ஜாப் மார்க்கெட்டில் 25+ இயர்ஸாக வந்து கரண்ட் மார்க்கெட்டில் இது இருக்குது ஜாவா. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா அது என்னென்னா ஒரு ஓப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்ஸ் கான்செப்ட்குள்ளே கிளாஸு, ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமர்பிஷம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அடங்கினது தான் ஓப்ஸுன்னுவாங்க. ஓப்ஸ்னால் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. OOP அதை ஷார்ட் ஃபார்ம் தான் ஓப்ஸு. ஓப்ஸ்குள்ளே அந்த கான்செப்ட்லாம் இருக்குது. ஜாவா வந்து ஒரு பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜாவா வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் ஆப்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக, வெப் ஆப்ஸு, டெஸ்க்டாப் ஆப்ஸு, கேம்ஸு, இந்த மாதிரி டேட்டாபேஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஜாவா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜாவாவில் இதே மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட்டாக இருக்கும், அப்புறம் ரொபோஸ்ட் அண்ட் ரிலேயபிள், ஹை செக்யூரிட்டி, மல்டி த்ரெட்டிங், ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ஜாவாவில் வந்து இருக்குது. அடுத்தது எதுக்காக நம்ம ஜாவா யூஸ் பண்ணுறோம்? ஜாவா வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்? இது வந்து எல்லா விதமான பிளாட்ஃபார்மில் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மில் வந்து ஒர்க் ஆகும். இது ஒரு மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கரண்ட் ஜாப்லேயும் ஒரு டிமாண்டாக இருக்குது. அதனால் இது எல்லோரும் ஜாவா வந்து படித்தா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஜாவா சூஸ் பண்ணுவாங்க. இது ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ, இது வந்து ரொம்ப செக்யூரான ஒன்று, அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ஒன்று, இந்த மாதிரி ஒரு இதுக்காக. இதோட ஒரு ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து 10 மில்லியன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எனக்குமே பிடிச்ச லாங்குவேஜ்னால் அது ஜாவா தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணது என்னென்னா C++ தான். அதுக்கப்புறம் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. என்னடா கோடிங்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஆஃப்டர் எப்போ நான் ஜாவா கற்றுக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பைத்தான், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு லாங்குவேஜ்னால் அது ஜாவா லாங்குவேஜ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணாலும் டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கன்ஃபார்மாக அங்கே ஜாவா வந்து இருக்கும். ஜாவா இப்போது நம்மளுக்கே தெரியும், எங்கள் கரண்ட் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப டிமாண்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஏ ஜாவா லாங்குவேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனாலுமே உங்களுக்கு வந்து எல்லாம் இப்போது இதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் வரதுனால உங்களுக்கு இந்த கிளாஸு, இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ்ட் அப்பான் தி ஜாவாவோட கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸே இருக்கும். உங்களுக்கு ஜாவா வந்து தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் இப்போ ஹையர் பண்ணுறது என்னென்னா ஜாவா, இந்த மாதிரி பேக் எண்டு தெரிஞ்சிருக்கா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால தான் நீங்கள் இங்கே கற்றுக்கே வந்திருப்பீங்க பிளாட்ஃபார்மில். ஜாவா வந்து ரொம்ப ஹையர் பண்ணுறதுனால ஜாவா வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் வந்து ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னடா ஜாவா ஈஸின்னு சொல்லி என்னடா ஜாவாக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காகவே 3 லைன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பயப்பட வேணாம், ஜாவா கஷ்டம்னு. ஜாவா வந்து அது 3 லைன் இருந்தாலுமே லேர்ன் பண்ணுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட் எடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ராங்கான லாங்குவேஜ். பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. ஜாவாவில் பார்த்தோன்னா அது 3 லைனுக்கு இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனில் ரன் பண்ணி அப்புறம் system.out println போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும், பயப்பட தேவையில்லை.
ஓகே. இன் ஃபியூச்சரில் பைத்தான் வந்து ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஏன்னா இப்போ பைத்தான் தான் எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஜாவா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. ஏன்னா பைத்தான்லேயும் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நிறையா இருக்குது, ஜாவாலேயும் மெயின் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஈச் அதர் ரெண்டுமே வந்து ஒன்றுத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து ஜாவா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஜாவாவோட இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கோடிங்கில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.